ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா ஆர்டி ஃபிட்னஸ் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெரிய பிரேக் இந்த முறை நடந்து போச்சு. எல்லாரும் நினச்சிருப்பீங்க என்ன ஒர்க் அவுட் வரல, டயட்டு வரல, எதுவுமே காணும், சேலஞ்ச் இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட பேசியிருந்தேன். அப்போ சொன்னேன் ஜனவரியில் ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் நடக்கும்னு சொன்னேன். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிறதுனால இப்போ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறேன். அது எதுவும் கிடையாது. ஜிம் ஆல்ரெடி இப்போ இருந்துட்டு இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் அவங்க மாப்பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓனர் வந்து அந்த பில்டிங் எனக்கு வேணும், நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 months முன்னாடி சொன்னாங்க. நோட்டீஸ் பீரியடில் இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இடம் தேடிக்கிட்டே இருக்கிறோம். வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய ப்ராசஸ். எப்படி பண்ண போகிறோன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பக்கத்து ரோடு பேரலல் ஏற்கனவே இருந்த ஜிம் இருந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ வந்து ட்ரெயினுக்காக வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு 2 years ப்ராஜெக்ட் நடக்க போகுது. அந்த ரோட்டில் தான் வேக்கண்ட் நிறைய வேக்கண்ட் ஆகிடுச்சு. ஆனால் கூட எல்லாருமே பார்த்துட்டு இதுக்குள்ளே பைக் கூட பார்க் பண்ண முடியாது, இந்த இடம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. திரும்ப என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் ஓனர், கிட்டத்தட்ட அப்பா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட போய் உட்காந்து சூழ்நிலையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி நீ ஒரு ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கோங்க, காம்பேக்டாக எல்லாமே தேவையான விஷயத்தெல்லாம் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு ஃப்ளோர் எனக்கு கண்டிப்பாக வேணும், மாப்பிள்ளைக்கும் பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரை ஓகே சொல்லிவிட்டு ஜனவரியில் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ரெனோவேஷன் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வீடியோவை நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஜிம்மே லீவ் விட்டாச்சு. ஃபெப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா இந்த டே வரைக்கும், சண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம் லீவில் தான் இருக்குது. டே டு 11 ஆகிடுச்சு. நான் 1 week சொல்லியிருந்தேன், எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா மேன் பவர் ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சண்டே ஆனால் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே. எந்த எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், பிளம்பராக இருக்கட்டும், கார்பரேட் எல்லாருமே லீவு தான். சண்டே வந்து ஹோல் வேர்ல்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நான் மட்டும் வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கிடைக்காது, வேலை நிற்கும். அதே போல் இன்றைக்கி வேலை பார்த்தவங்க நாளைக்கு ஏதாவது ஃபேமிலியில் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஏதாவது ஹெல்த் பிரச்சனையாக இருக்கும், வரமாட்டாங்க. பிரித்து போட்ட ஒர்க்கு அப்படியே நிற்கும். கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இன்னும் மேட்டு, ஃப்ளோர் மேட் ஃபினிஷிங், மிரரை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மேஜரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜிம்மில். ஸோ ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் கடைசியாக. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு நடக்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வர்றவங்க அவங்க வேலைக்கு நம்ம கொடுக்குறத கூட பண்ணுறது கிடையாது. எலக்ட்ரிஷியன் வந்தாருன்னா எவன் அந்த ஒயரெல்லாம் இழுத்தது, இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுதுன்னு பாரு. பிளம்பர் வந்தால் அந்த வேலை சரியில்லை, ஏற்கனவே பண்ண சரியில்லை. இவங்களுக்கு கொடுத்ததை விட்டுட்டு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபால்ட்டுங்கிற அளவுக்கு கார்பெண்டர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் முன்னாடி பண்ண ஒர்க்கெல்லாம் சரியில்லை, அதனால தான் எங்களுக்கு வேலை இழுக்குது அப்படிங்கிற மாதிரி. புது பில்டிங்கில் புது ஒர்க்கு பண்ணுறதுனா ரெடியாக இருக்காங்க. ஆல்ட்ரேஷனுங்கும் போது பயங்கரமான ஒரு சேலஞ்ச் இதுதான் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட்டில் வந்து நின்னாச்சு. அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜிம்மை வந்து ரன் பண்ண போகிறோம். 1 or 2 days தான் எல்லாருமே அந்த மெசேஜ். ஜிம்மு ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கேயுமே பிரேக் எடுக்கல. அதையும் நடத்திட்டே இதை பண்ணுறதுனால எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ஆன்லைன் முடிச்சுட்டு ஓடி வருவேன், இங்கே வந்து நடப்பேன். மார்னிங் 5க்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10, 11 வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்படி நான் ஸ்டாப்பாக வேலை பார்த்து 10 days ஓடி போச்சு. பட்டு சூப்பராக ரிசல்ட் வந்திருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனியாக செப்பரேட்டாக நான் வந்து ஜிம் ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வந்து ஒரு கான்செப்ட் ஃபிட்னஸாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஜிம் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜிம் இருக்காது. ஒரு யூனிக்காக இருக்கும். என்னடா நடக்குது, எப்படா வெயிட் லாஸ் நடக்குது ஆர்டி ஃபிட்னஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அதை நீங்கள் தனியாக பார்க்க போகிறீங்க. செப்பரேட் பண்ணியாச்சு. எங்கேயுமே நம்ம சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஜிம் ஃபீல் இருக்காமல் ஒரு யூனிக் ஃபிட்னஸாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அன்லிமிட்டடான ஒரு ஃபிட்னஸ் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். உள்ளே வந்தவொடனே ப்ளசண்ட்டாக இங்கே வந்தாலே குறைஞ்சிருங்கிற நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். இதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறதோட ரொம்ப சீக்கிரம் அதோட வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி எங்கடா அப்போ வெளியூரில் இருக்கிற இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறீ அப்படின்னு நினைப்பீங்க. மாமா ஊரில் வந்து வீடு கிரக பிரவேசம், அதையும் நான் ஸ்கிப் பண்ண முடியாது.
ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கமான உறவு. ஸோ அங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால ஹோல் ஃபேமிலியும் கிளம்பி இமீடியட்டாக மார்னிங் ஷிஃப்ட்டாக இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கே ஷிஃப்ட் ஆகி திரும்ப சென்னை போகிறோம். ஒரே நாளில் அப் அண்ட் டவுன் ட்ராவல், ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ராவல் தான் எனக்கு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வில்லேஜ் வந்தாலே பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நியூட்ரிஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஃப்ரூட்ஸ், நிறைய மல்டி நியூட்ரிஷன் இருக்கிறது எது அப்படின்னா டயாபிட்டிஸ் பேஷண்ட் வரைக்கும் எடுத்துக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா தான் சொல்லுவாங்க. கோவா வந்து அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது. அந்த கோவா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காய்ச்சி பழுத்து குலுங்கி இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அணிலுக்கெல்லாம் பயங்கர வேட்டை, காக்காய்க்கு பயங்கர வேட்டை, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் பறிக்கலாம். இத்தோ எங்கப்பா பறிக்கலாமே, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரூட்ஸ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ரூட்ஸ். இது காக்கா அணிலாம் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், நமக்காக ஊர்லேருந்து வரோன்னு விட்டு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சோண்டு பறிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஓ அணில் பாருங்களேன், சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாரு ஒரு பழம் ஃப்ரூட்ஸே அணில் வந்து சாப்பிட்ருக்குது. ஸோ பரவாயில்ல, அவங்களை யார் கொடுப்பா ஃப்ரூட்ஸ்லாம், அவங்களும் வந்து நியூட்ரிஷன் கொய்யாலாம் எடுத்து தானே ஆகணும் அவங்க ஹெல்த்துக்கும். ஸோ எங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. இன்னும் கீழெல்லாம் போனோம்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இவ்வளோ கொய்யாவை கொடுத்த இந்த கொய்யா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செடி கொடுப்பாங்க. அது எவ்வளோ பேர் வந்து நீங்கள் பராமரிச்சிங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் கொடுத்த ஒரு செடி தான் இந்த கொய்யா. இவ்வளோ கேர் எடுத்து வச்சுருந்தோம். அது இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்குது. வெறும் கொய்யா மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ வீட்டை சுற்றி எல்லாமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் அமைச்சோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் லெமன் நிறைய காய்ச்சி இருக்குது. ஆனால் இது என்னென்னா மேலேருந்து எட்டி பறிக்க முடியாது, கீழே நிறைய விழுந்து கிடக்குது. கீழே போனதுக்கப்புறம் அதெல்லாம் பறிக்க தான் போகிறோம். இன்னும் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா மா பலா வாழைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வரிசலாக அமைச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிட்ட வந்துக்கா. இது வந்து மாமரத்தோட பூ ரெடி ஆகிடுச்சு. சம்மருக்கு வந்து மாம்பழத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா பலா, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுலாம் வச்சிருச்சு. தெரியும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் டேர்ன் பண்ணால் வாழை. எங்கே வாழையை காணோம், வாழைத்தார் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து மா பலா வாழை இது இந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் கிடையாது, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி காமியா அந்த பக்கம் புங்க மரம் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பரான ஒரு பசுமையான புங்க மரம். இந்த பக்கம் வேப்ப மரம், இந்த பக்கம் வேப்ப மரம். இப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல நான் அடிக்கடி வர முடியாமல் மிஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஊரில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் வருதோ தவிர்க்கவே மாட்டேன், வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். பட் மனசு பூரா வந்து அங்கே தான் இருக்குது, ஜிம்மு மேலே தான் இருக்குது. ஐயோ என்ன ஒர்க்கு நடக்கலையே, இன்றைக்கி ஒன் டே பிரேக் எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 1 or 2 days அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் வந்துருச்சு, நெருங்கிட்டோம். டேட்டை தாண்டி அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து என்னென்னா 1 week பண்ணலாமா அதை மட்டும் சொல்லி அனுப்பியிருந்தோம். ஆனால் வந்து அதை தாண்டி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அந்த விஷயத்தில் நான் சாரி கேட்டுக்கிறேன் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு. பட் வேறு வழியே தெரியல. ஏன்னா அப்படி டே அண்ட் நைட்டாக வேலை பார்த்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துருச்சு ஒர்க்கு. ரொம்ப சீக்கிரம் நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலோடு அதை பார்க்க தான் போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கும் ஒரு ஒர்க் அவுட் வீடியோ மற்ற வீடியோக்களோட வந்து மீட் பண்ணலாம். பாய் சொல்லுங்கள், வாங்க. பாய். வீடியோ எடுப்பது உங்கள் மிஸ்ஸஸ் ஆர்டி.